Hello everyone, welcome to KokulTech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binance ஓட ஒரு airdrops தான் நாங்க வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து Telegram botல வந்து நீங்க செய்யற மாதிரி இருக்கும். லிங்க் வந்து descriptionல வந்து கொடுக்கிறேன். இல்லன்னு சொன்னா KokulTech ஓட Telegram channelல வந்து நான் கொடுக்கிறேன். சோ அதுல போய்ட்டு நீங்க launch வந்து கொடுக்க வேணும். இங்க வந்து பாருங்க நான் வந்து Telegramல நிக்கிறேன். இதுல வந்து launch வந்து கொடுத்ததும் ஸ்டார்ட் வந்து கேக்கும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா Binance ஓட ஒரு airdrop. So Binance MOONBIX bot இந்த bot மூலமா நீங்க வந்து இத மேக் பண்ண போறீங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மெயினா கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி தான் நீங்க வந்து coin வந்து earn பண்ண போறீங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. லிங்க் வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா your daily record னு சொல்லி 100 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க earn பண்ணுவீங்க. அதாவது டெய்லி செக்-இன்ல இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, கண்டினியூ வந்து கொடுங்க. கொடுத்ததும் ப்ளே கேம், அதாவது கேம்ஸ் வந்து நீங்க ப்ளே பண்ணி இதுல வந்து earn பண்ண போறீங்க. இது மூலமா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இங்க ஆட் ஆக போகுது. இதுல ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து 6 சான்ஸ் வந்து தருவாங்க கேம்ஸ் வந்து ப்ளே பண்றதுக்கு. சோ ப்ளே கேம் னு சொல்லி இருக்கு பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணனும். கிளிக் பண்ணதும் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா MOONBIX airdrop, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து Binance தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ இதுல வர ரிவார்டும் வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரைஸ் போகும்னு சொல்லி எல்லாரும் வந்து எதிர்பார்க்கற உண்டு. என்னன்னு சொன்னா Binance எக்ஸ்சேஞ்ச் வந்து இத வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்க வந்து earn பண்ண போறது டாஸ்க் அண்ட் கேம்ஸ். மெயினா வந்து இதுல நீங்க earn பண்ண போறேன்னு சொல்லி கேட்டா கேம்ஸ் வந்து விளையாடி தான் earn பண்ண போறீங்க. இதுல வந்து பாருங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து 6 சான்ஸ் வந்து தருவாங்க. 6 தடவை வந்து நீங்க கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்ல, அந்த 6 டைம் வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து coins வந்து அது வந்து உங்களோட மெயின் coinல வந்து ஆட் ஆகும். அது ஆட் ஆனதுக்கு அப்புறம் இந்த 6 சான்ஸும் வந்து முடிஞ்சதுன்னு சொல்லி இல்ல, திரும்ப வந்து 6 சான்ஸ் வந்து தருவாங்க. எப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுத்து 6 சான்ஸ் வந்து தருவாங்க. சோ இந்த 6 சான்ஸும் வந்து ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு 6 சான்ஸ் வந்து தருவாங்க. சோ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க வந்து ஒவ்வொரு 6 சான்ஸ் வந்து எடுப்பீங்க. ஓகே, இந்த கேம்ஸ் வந்து எப்படி ப்ளே பண்றோம்ன்றத வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்றேன். இதுல பாருங்க ப்ளே கேம் னு சொல்லி இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல வந்து லோட் ஆகி ஓகே, இதுல பாருங்க இது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இத வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து மூவ் ஆகுற டைம் வந்து இதுல இருக்கு பாருங்க yellow கலர்ல வந்து போல்ஸ் மாதிரி. இது அதுக்கு நேரா வந்ததும் நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இந்த டிஸ்ப்ளேல ஒரு டச் வந்து பண்ணதும் அந்த போல்ஸுக்கு நேரா வந்து இது வந்ததும் ஒரு டச் பண்ணுவீங்க. அந்த டைம் அது வந்து நேரா போயிட்டு அந்த போல்ஸை வந்து தூக்கி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போல்ஸுக்கு நேரா வந்தது நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து டச் பண்ணுற டைம் அது வந்து ஒவ்வொரு போல்ஸாக வந்து எடுக்க உங்களுக்கு வந்து மேலே பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டைம் தருவாங்க, ஒரு 45 செகண்ட் அந்த மாதிரி வந்து டைம் தருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ போல்ஸை வந்து கச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற பிளாக் கலர் போல்ஸை வந்து நீங்கள் தூக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான காயின்ஸ் வந்து குறைஞ்சிட்டு போகும். ஸோ ஒவ்வொரு போல்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் வந்து குறையும். அதே மாதிரி இந்த போல்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் வந்து அதிகமாகும். பெரிய போல்ஸை வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து 20, 25, 30 அந்த மாதிரி வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் இருக்குது. அந்த கிஃப்டையும் வந்து கச் பண்ணால் உங்களுக்கு அதுக்கும் வந்து அதிக பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணி இருக்கிறேன். ஸோ அந்த தூண்டில் வந்து நீங்கள் இந்த போல்ஸுக்கு நேராக எவ்வளோத்துக்கு வந்து சரியாக கச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கூடிக்கொண்டு போகும். ஸோ 45 செகண்டுக்குள்ளே வந்து இதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த போல்ஸை வந்து நீங்கள் கச் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுக்கான காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கிஃப்ட்டுக்கு பாருங்கள், இப்போ வந்து ஒரு கிஃப்ட் வந்து கச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 60 காயின் வந்து கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சரியாக ப்ளே பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு 45 செகண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு காயின் வந்து ரீச் ஆகும். இதுதான் கேம். இந்த கேமை வச்சு தான் நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ணி காயின்ஸ் வந்து earn பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் earn பண்ண காயினோட ரெக்கார்ட்ஸ் வந்து இதில் பாருங்கள் மேலே மை ரெக்கார்ட்ஸ்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல போனீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து காயின் வந்து earn பண்ணியிருக்கிறோம். அதாவது ஜாயின் பண்ண டெய்லி செக்இன்ல வந்து 100 காயின். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிற அந்த 6 அமௌண்ட்டும் வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி earn பண்ண காயின்ஸ். ஸோ முதலாவது கேம்ஸில் வந்து 120 காயின்ஸ், ரெண்டாவது கேமில் 235, மூன்றாவது கேமில் 140, இப்படி வந்து 6 கேம்ஸில் வந்து earn பண்ணியிருக்கிறோம்.
ஸோ என்ன டைம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் டேட் எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், ரெக்கார்ட்ஸில் பார்க்கலாம். மற்றது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதாவது இன்வைட் பண்ணியும் இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இன்விடேஷன் லிங்க் வந்து தருவாங்க, அதை வந்து காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், அதை வந்து இதில் வந்து கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்டாக வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, அதே வந்து இதில் வந்து கொடுத்துருக்கும். ஓகே, இந்த கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 முறை வந்து ப்ளே பண்ணியாச்சு, ரவுண்ட் 1 வந்து முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப வந்து 6 கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கு வந்து மேலே டைம் வந்து போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து தருவாங்க, இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் தான் இருக்குது. இந்த டைம் வந்து முடிஞ்சதும் திரும்ப வந்து நீங்கள் 6 முறை இந்த கேமை வந்து ப்ளே பண்ணலாம். கேம்ஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து கோயின்ஸ் ஏர்ன் பண்ண போகிறீங்க. மற்றது வந்து ரெஃபரல் மூலம் இன்னொரு மெத்தட்ஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்க். ஏர்ட்ராப்பில் வந்து நீங்கள் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கோயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இதில் பாருங்கள் சென்டரில் வந்து டாஸ்க்குன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து டோட்டலாக 2085 பாயிண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ இதில் வந்து சில டாஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டாஸ்க்கை வந்து 2 மெத்தடில் பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து பார்ட்னர் டாஸ்க், மற்றது வந்து எக்ஸ்ப்ளோரர் டாஸ்க். பார்ட்னர் டாஸ்கில் வந்து 6 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஜாயின் த டோக்ஸ் அண்ட் நாட் கிவ் அவே பார்ட்டி, அதில் வந்து ஜாயின் பண்ணால் 200 coins வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஜாயின் கம்பெனின்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ணுறேன். ஓகே, முதலாவது இதில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ 200 பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. மற்றது வந்து பாருங்கள் எக்ஸ்ப்ளோரிங் டாக்ஸ் டோக்கன் பேசிக்ஸ். ஸோ இதுலேயும் வந்து நான் கிளிக் பண்ணி இந்த டாஸ்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேக் பண்ணாலே ஓகே. நான் வந்து பேக் பண்ணுறேன். ஸோ 200 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. கடைசி டாஸ்க் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நோட் இன் கிரிப்டோ. ஸோ இந்த நோட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்க். இதையும் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ஜஸ்ட் வந்து இதை வியூ பண்ணி பார்த்துட்டு நான் வந்து பேக் பண்ணுறேன். ஓகே, அடுத்த 200 coinsம் வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. இப்போ பாருங்கள், ரெண்டாவது டைப்பில் இருக்கிற எக்ஸ்ப்ளோரர் டாஸ்க், இதில் வந்து 6 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணி இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கவர் மோர் டாபிக் ரிலேட்டட் டு மூன்பிக்ஸ் ஆன் பைனான்ஸ் கேர். ஸோ இதுக்கு 200 coins வந்து தராங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து 200 coins வந்து கிடைச்சிருக்கு. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க் எல்லாமே வந்து அடியில் வந்து இருக்கும். ஸோ சரி போட்ட திக்கில் வந்து காட்டும். அடுத்தது வந்து பாருங்கள் சேத கம்பெயின் டு யுவர் டெலிகிராம் ஸ்டோரி. ஸோ இதுக்கு வந்து 500 coin வந்து தராங்க. ஸோ இதையும் வந்து கிளிக் பண்ணி ஸ்டோரியை வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு போஸ்ட் ஸ்டோரி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்கு. அடுத்தது வந்து சப்ஸ்கிரைப் பைனான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் டெலிகிராம் சேனல். இதுலேயும் வந்து கிளிக் பண்ணி இவங்களோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வரேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து 500 coins வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. மற்றது வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் டு டெலிகிராம் கேம் சேனல். இதுலேயும் வந்து கிளிக் பண்ணி கேம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு பேக். ஸோ டோட்டலாக வந்து 4385 coin இருக்குது. இன்னும் ஒரு டாஸ்க் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 points வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது பைண்ட் யுவர் பைனான்ஸ் அக்கௌண்ட். இதை வந்து கட்டாயம் வந்து செய்து வைங்க. ஸோ இந்த பைண்ட் யுவர் பைனான்ஸ் அக்கௌண்ட் இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து பைண்ட் பண்ண வேணும். சைன்இன் வித் கூகுள்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் போயிட்டு கனெக்டை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட பைனான்ஸை வந்து இங்கே லொகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய பைனான்ஸோட ஜிமெயில் ஐடியை வந்து இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை வந்து கொடுக்க வேணும். நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததும் இந்த மாதிரி கேப்சா வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். ஸோ இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் வந்து கார் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பாஸ் கீ வந்து கேட்டால் மை பாஸ் கீஸ் ஆர் நாட் அவைலபிள் அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட பைனான்ஸ் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். நான் வந்து என்னோடய பைனான்ஸோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் ஆப்பில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து வெரிஃபை பண்ண வேணும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் ஆப்பில் வந்து வெரிஃபிகேஷன் ரிகார்டுன்னு சொல்லி வரும். இப்போ வந்து என்னோட பைனான்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பைனான்ஸை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் ஓ நோன்னு சொல்லி கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுனால இந்த மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்ததும் ஆப் கன்ஃபர்ம்ட் இந்த மாதிரி வரும். ஸோ தொடர்ச்சியாக லாக்டின்ல இருக்க வேணுமான்னு சொல்லி கேட்குது. நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுங்க. ஏன்னு சொன்னால் சேம் டிவைஸில் தான் நான் வந்து பைனான்ஸை வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வித் டெலிகிராம் இந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு பேக் பண்ணதும் ஓகே கனெக்ட் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10,000 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற டாஸ்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்ட்னர் டாஸ்க்கு வந்து 3 முடிச்சிட்டேன். மற்றது வந்து எக்ஸ்ப்ளோரர் டாஸ்க் இதுக்கும் வந்து முடிச்சாச்சு. ஸோ டோட்டலாக நாங்கள் வந்து ஏர்ன் பண்ண காயின்ஸ் வந்து 14,385 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ டாஸ்க்லேயும் வந்து தருவாங்க. நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து கேம்ஸை வந்து மெயினாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன சொன்னால் அதுக்கும் வந்து காயின்ஸ் நிறைய தராங்க. ஸோ உங்களால் வந்து எந்த அளவுக்கு வந்து முடியுமோ அந்த அளவுக்கு இதில் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். என்னென்னு சொன்னால் எவ்வளோ காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பாருங்கள் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் ஆப் வந்து என்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த முதலாவது இன்ஸ்டால் பைனான்ஸ் ஆப் இதை வந்து கிளிக் பண்ணதும் என்ன மாதிரி ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அதை வந்து இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் ஆண்ட்ராய்ட் டவுன்லோடுன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட பைனான்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்து வந்து பைண்ட் யுவர் பைனான்ஸ் அக்கௌண்ட், அதாவது எப்படி சைன் அப் பண்ணுறது அது எல்லாமே வந்து 2வது பாக்ஸில் வந்து பார்க்கலாம். 3வது வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் என்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறது அதையும் வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணால் உங்களுக்கு வந்து வெரிஃபைடுன்னு சொல்லி காட்டும். வெரிஃபை பண்ணலைன்னு சொன்னால் பெண்டிங், இல்லைன்னு சொன்னால் நீட் டு வெரிஃபை அந்த மாதிரி வந்து காட்டும். வெரிஃபை பண்ணாதவங்க கட்டாயம் வந்து உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண வேணும். ஸோ இந்த ஏர்ட்ராப்புக்கு வந்து எலிஜிபிளானவங்க ஒன்று வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். மற்றது வந்து பைனான்ஸில் வந்து ஐடி வெரிஃபை பண்ணவங்களாம் வந்து இருக்க வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஏர்ட்ராப்பை வந்து செய்யலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் மை ரெக்கார்ட்ஸில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தா டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் வந்து என்னென்ன டைம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்கில் வந்து செக் பண்ணி பார்த்தா எனக்கு அவைலபிள் பாயிண்ட்ஸ் மட்டும் 14,385 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து இவ்வளோ அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.